இந்த ஃபோட்டோகிராஃபர்ஸ் கைட் டு போசிங் டெக்னிக்ஸ் டு ஃப்ளாட்டர் எவரிங்கிற இந்த புத்தகத்தை பற்றியான 4வது வீடியோ இது. ஏற்கனவே 3 வீடியோக்களில் இந்த புத்தகத்தை பற்றியான 2 சாப்டர் பார்த்து முடிச்சிருக்கோம். இது 3வது சாப்டர். இந்த போசிங் ஃபிட்ஃபால்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு சாப்டரில் என்ன பேசியிருக்காங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள சாப்டர் 2ல் வந்து போசிங் அண்ட் டைரக்ட் இன் த ஃபேஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பார்த்தோம். அதுக்கப்புறம் இப்போ வந்து சாப்டர் 3 போசிங் பிட்ஃபால்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பார்க்குறோம். இந்த போசிங் ஃபிட்ஃபால்ஸ் அப்படின்னா போசிங்கில் வரக்கூடிய பிரச்சனைகள், நம்ம போசிங்கில் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், அதை பற்றி தான் இந்த சாப்டர். என்னென்ன பிரச்சனைகள் வருது போசிங்கில், அதுக்கு என்னென்ன சரி பண்ணுறது, அது எப்படி அப்படிங்கிற விஷயமும் இந்த சாப்டரில் இருக்குது. முதல்ல இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, போசிங்கிறது ஒரு அற்புதமான கலை அப்படிங்கிறது உண்மை தான். போசிங்கிறது அது ஒரு காட் கிஃப்ட் தான், அது ஈஸி கிடையாது. அந்த போசிங் டெக்னிக்ஸை வந்து நிறைய மாடல்ஸ் கூட நம்ம ஒர்க் பண்ணியிருக்கேன் நான் என்னுடைய அனுபவத்தில். அந்த போசிங் வந்து நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடியே நம்மளை புரிஞ்சுட்டு, நம்மளுடைய லாங்குவேஜ் புரிஞ்சுட்டு அவங்க அந்த போஸ் வைக்கிறது வந்து அவங்க கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா, அந்த டைம் வந்து நம்ம ரொம்ப நினைக்கிறத அவங்க கொடுக்குறாங்க. அந்த போஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சைக்காலஜிக்கலாக அவங்க வந்து அந்த போஸ்க்கு ரெடியாகி அவங்க பாடி லாங்குவேஜ் அதுக்கு மேட்ச் ஆகிறது வந்து ஒரு நல்ல போஸ் ஆகிருக்கும். நம்ம வந்து எவ்வளோ விஷயங்கள் நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்தாலும், எவ்வளோ விஷயங்கள் நம்ம வந்து பிரச்சனைகள் இருந்தாலும், போஸிங் சரியாக இருக்கிற பட்சத்தில் அந்த ஷாட் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்கிறது உண்மை தான். அதே நேரத்தில் இந்த போஸிங்கில் வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த சாப்டர். அதை பற்றி பார்க்கலாம். இதில் வந்து புவர் போஸ்டர் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்க. புவர் போஸ்டர்னா அப்படின்னா என்னென்னா, போஸ் வந்து கொடுக்கும்போது அந்த போஸ் பார்க்கும்போது அவங்களுடைய பாடி ஸ்ட்ரக்சரோ அல்லது அவங்க ஃபேஸ் ரியாக்ஷனோ அவங்க பாடி லாங்குவேஜோ ஏதோ ஒன்று அந்த ஃபோட்டோவை வந்து அந்த அவங்களுடைய அந்த பாடியோட அந்த லைன்ஸ், கர்வ்ஸ் இதெல்லாம் ப்ராப்பராக எக்ஸ்போஸ் ஆகாமல் அவங்களுடைய ரியாக்ஷன்ஸ் வந்து கன்வீனியண்ட்டாக இல்லாமல் இருக்கிற பட்சத்தில் அது ஒரு மாதிரியான போர் போசஸ் அப்படின்னு சொல்லலாம். அது போர் போஸ்டர். இந்த போர் போஸ்டர் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கன்னா, போர் போஸ்டரில் இருக்கும்போது போர் போஸ் வருது. இந்த கான்செப்டில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து நெக்கு வந்து ரொம்ப ஸ்டிஃபாக இருந்துச்சு அப்படின்னா, நெக்கு வந்து ரொம்ப சின்னதாக தெரிகிற மாதிரி கழுத்தை ரொம்ப சுருக்கி வச்சுருந்தாங்க அப்படின்னா, அந்த போஸ்டர் வந்து அவங்களுடைய ப்ராப்பரான அந்த பாடியோட அந்த கழுத்தோட காவிங், முகத்தோட எக்ஸ்ப்ரெஷன் இது எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாகுது. ஸோ இந்த கழுத்தை வந்து அவங்க ரிலாக்ஸாக வச்சுருக்கணும், அதே நேரத்தில் நேராக வச்சுருக்கணும். ரொம்பவும் ஸ்டிஃபாக வைக்கக்கூடாது, ரொம்ப பின்னாடி இழுக்கக்கூடாது, ரொம்ப முன்னாடி தள்ளக்கூடாது. ஸோ கரெக்டாக இருக்கணும். ஸோ இதுதான் அவங்க சொல்கிற ஃபஸ்ட்டு ப்ராப்ளம். இந்த பிக்சரில் பார்த்திங்கன்னா அந்த கழுத்து வந்து அந்த மாலோட கழுத்து வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. நெக்ஸ்ட் இதில் பார்த்திங்கன்னா கழுத்து பெருசாக இருக்குது. அவங்க என்ன காரணம்னா, கழுத்தை சுருக்கி வச்சுருந்தாங்க, முன்னாடி தள்ளியிருந்தாங்க தலையை. ஸோ இப்போ நேராக வச்சுருக்காங்க. கொஞ்சம் பின்னாடி தள்ளி நேராக வைக்கும்போது கழுத்து பெருசாகுது. இல்லை அது ஏன் அப்படின்னா, கழுத்து சின்னதாக இருந்துச்சுனாலே ஷோல்டருக்கும் ஃபேஸுக்குமான நெருக்கம் குறையும் போது அது வந்து அந்த முகத்தோட ஃபீச்சர்ஸ் வந்து எக்ஸ்போஸ் பண்ணாது ப்ராப்பராக. அதுதான் அதில் இருக்கக்கூடிய விஷயம். அது கழுத்தை அவங்க நேராக வைக்க சொல்லணும் அப்படிங்கிறது தான் விஷயம். இப்போ அதேமாதிரி இந்த போர் போஸ்டர் அப்படிங்கிற விஷயத்தில் அவங்க மார்பு வயிற்று பகுதிகள் ரொம்ப சுருக்கி வச்சுருக்கிறது, ரொம்ப மடங்கி டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்கும்போது அவங்க ஃபேஸில் என்ன தான் ஒரு ஸ்மைல் ரியாக்ஷன் இருந்தாலும் அந்த படமே பார்த்திங்கன்னா ரொம்ப புவராக, உடம்பு சரியில்லாதவங்கள பார்க்குற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் வரும். அது ஒரு ஹெல்த்தி லுக்கு நமக்கு இருக்காது. இப்போ இதில் பார்த்திங்கன்னா அந்த லுக் இருக்குது. பார்த்திங்கன்னா கழுத்து நேராக இருக்குது. ஸோ கழுத்து நல்ல உடம்பு வந்து இந்த கர்வ்ஸ் க்ரியேட் ஆகுது. கை 2க்கு நடுவில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் ஸ்பேஸ் நமக்கு கிடைக்கிது. ஸோ அப்போ இந்த போஸ் வந்து இந்த ப்ரீவியஸ் போஸை விட பார்க்குறதுக்கு நமக்கு வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறது ஒரு விஷயமாக சொல்கிறாங்க. அதே மாதிரி உட்கார்ற சேர் வந்து கொஞ்சம் அவங்கள உடம்பை வந்து நேராக வைக்கிற மாதிரியான அமைப்பாக இருக்கணும். ஸோ நிறைய ஃபேஷன் ஃபோட்டோகிராஃபியில் பார்த்திங்கன்னா நல்ல ஹைட்டான அதே மாதிரி ஸ்டூல் மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணுவாங்க. என்ன காரணம் அப்படின்னா, பாடி போஸ்டரை வந்து கொஞ்சம் முன்ன பின்னால் அசைகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேர்னால் ஒரு சைடு மட்டும்தான் நம்ம பாடியை மூவ் பண்ண முடியும். ஸோ ஹெட் ஷாட்டுக்கும் மிட் செக்ஷன் கவர் ஆகிற ஷார்ட்ஸுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. அதில் வந்து உங்களுக்கு போஸ்டரை ஃபுல்லாகவே நீங்கள் ஷூட் பண்ணும்போது சிட்டிங் போஸ்டர்னால் அதுக்கு வந்து அந்த சேர், அந்த உட்கார்ற சேர் வந்து ரொம்ப முக்கியம். அது ரொம்ப ஷார்ட் சேராகவோ பின்னாடி சாயிற மாதிரியான ஸ்பேஸ் இருக்கும்போது நிறைய போசஸ் வந்து அதில் பண்ண முடியாது அப்படிங்கிற விஷயம் ஒன்று இருக்குது. ஓகே, அதில் வந்து என்னென்னா ப்ராப்ளம் ஹைட்டு வந்து ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி காட்டுது.
அதான் அவங்க சொல்கிறாங்க. எதனால் இந்த ஹைட் கம்மியாகுது அப்படின்னா, அவங்க கழுத்து உயரம், கழுத்தை வந்து சுருக்கி வைக்கிறது, பாடியை அந்த மாதிரி நேராக வைக்காமல் இருக்கிறது, அல்லது பின்னாடி சாயிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா, முக்கியமாக இன்னொன்று என்னென்னா கேமரா லென்ஸ் வந்து என்ன லென்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா சில லென்ஸ் பார்த்திங்கன்னா அவங்கள ஷார்ட்டராக காட்டும், சில ஃபோக்கல் லென்த்தில் அதுவும் ஷார்ட்டராக காட்டும். ஏற்கனவே அதை பற்றி நம்ம பார்த்தோம் போன செக்ஷன்லேயே, போன சாப்டர்லேயே பார்த்தோம் அது சம்மந்தமாக. இந்த சாப்டர்லேயுமே அதை மென்ஷன் பண்ணுறாங்க. இப்போ இந்த போஸ்டரில் பார்த்திங்கன்னா அவங்க வந்து உடம்பை வந்து அப்போ பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப ஷார்ட்டராக தெரியுறாங்க, உயரம் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுறாங்க. அப்படின்னா இதில் இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக தெரியுறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, ஷோல்டர் வந்து ரிலாக்ஸாக நேராக இருக்குது, அதில் ஷோல்டர் வந்து டென்ஷனாக சாஞ்சிருக்கும்போது அந்த ஹைட்டு வந்து ப்ராப்பராக எக்ஸ்போஸ் ஆக மாட்டேங்குது. தொடர்ந்து அவங்க போசஸ் கொடுத்துட்டு இருக்கும்போது சில போசஸ் வந்து அல்லது இப்போ நம்ம யூஸ் பண்ணுற ஃபோக்கல் லென்த்னாலேயோ அவங்களுடைய லுக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஷார்ட்டராக வருது, ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. இந்த ப்ராப்ளங்களை எப்படி வந்து சரி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இதில் பேசுகிறாங்க. ஏற்கனவே அந்த விஷயம் பேசியிருந்தாங்க. அதுக்கு அதாவது ஒருத்தவங்களுடைய அந்த பெர்ஸ்பெக்டிவை வந்து சேஞ்ச் பண்ணக்கூடிய விஷயங்களை ஒன்றையும் அவங்க சொல்லி வந்துட்டுருக்குறாங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து ஆர்ம் பாயிண்ட் அப்படின்னு ஒரு விஷயம். ஆர்ம் வந்து எப்படி இருக்கணும், அது வந்து எப்படி எக்ஸ்போஸ் ஆகணும் அப்படிங்கிறத பற்றியான ஒரு விஷயத்தை தான் இதில் சொல்கிறாங்க. கேமராவுக்கு நேராக வந்து முன்னாடி புஷ் பண்ணி போஸ் கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுத்தா அந்த ஷாட் வந்து கொஞ்சம் போர் ஸ்ட்ரக்சர் அப்படியே எக்ஸ்போஸ் ஆகுது. இப்போ இந்த ஷாட்டில் பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஆர்ம் வந்து கேமராவுக்கு முன்னாடி நீட்டுறாங்க. ஸோ அந்த மாதிரி நீட்டும்போது அவங்க வந்து அந்த கையை பார்த்திங்கன்னா வந்து சம்திங் கை இருக்கிறா இல்லையாங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் நம்ம கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த ஷாட்டை வந்து வைக்கக்கூடாது. இந்த மாதிரி கையை வச்சுருந்தாங்கன்னா அந்த இடத்துல நம்ம ஷாட்டை வந்து எடுக்காமல் நிறுத்திட்டு கையை வந்து சரி செய்ய சொல்லணும். இப்போ இந்த கையை பார்த்திங்கன்னா இப்படி வைக்கலாம், அல்லது கீழே இந்த படத்தில் 2வது படத்தில் வர மாதிரி வைக்கலாம். நார்மலாக பக்கவாடுகளில் வைக்கும்போதோ உடம்போடு சேர்த்து வைக்கும்போதோ மென்மையாக கழுத்தோடையோ கண்ணத்தோடையோ டச் பண்ணியிருக்கும் போதோ அது வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. கேமராவுக்கு முன்னாடி பாடி வந்து பாடியில் இருக்கக்கூடிய பகுதிகளை நீட்டக்கூடாது. உதாரணத்துக்கு அது இடுப்பாக இருக்கலாம், அல்லது கால்களாக இருக்கலாம், அல்லது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆமாக இருக்கலாம், தலையாக இருக்கலாம். இது எல்லாமே கேமரா நோக்கி தள்ளி முன்னாடி காட்டக்கூடாது. அந்த மாதிரி அவங்க போஸ் கொடுக்கும்போது அந்த ஷார்ட்டராக காட்டும், அல்லது நம்ம ப்ராப்பர் பெர்ஸ்பெக்டிவ் நமக்கு கிடைக்காதுங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிறோம். நல்ல போஸை கூட கேமரா ஆங்கிள் வந்து ப்ராப்பராக ஷூட் பண்ணாமல் அது ஒரு போர் போஸ் அப்படிங்கிற மாதிரி போர் போஸ் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். இப்போ இந்த ஃபோட்டோவில் பார்த்திங்கன்னா அவங்க கால்களை வந்து கேமராவுக்கு முன்னாடி நீட்டியிருக்காங்க. கைகள் வந்து அது மாதிரி இருக்கிறதுனால அதோடைய முழங்கால் பகுதிகள் வந்து கேமராவுக்கு முன்னாடி இருக்கிறதுனால இவங்களுடைய அந்த பாடி ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு மாதிரி லென்த்தியாக தெரியுது. அதாவது ப்ராப்பராக இல்லாத மாதிரியான ஒரு ஃபீல் நமக்கு இருக்கிறது நமக்கு புரியுது. ஸோ இதை தான் அந்த ஏற்கனவே நம்ம பார்த்த விஷயத்தில் அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த மாடலுக்கு பார்த்திங்கன்னா இப்போ அந்த கால் பகுதிகளை அந்த பக்கம் திருப்பும்போது இவங்களுடைய உடல், இவங்களுடைய கழுத்து, இவங்களுடைய கால்களுடைய நீளம் வந்து நமக்கு ப்ராப்பராக விசிபிள் ஆகுது. அதே மாதிரி இந்த ஃபோட்டோவில் பார்த்திங்கன்னா அவங்க படுத்திருக்காங்க, கால்கள் வந்து பின்னால் இருக்குது. அந்த மாதிரி பின்னால் இருக்கிறப்ப அந்த கால்கள் வந்து ஹைட் ஆகுது பாருங்கள். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கிராஸாக அந்த கால்கள் வந்து பார்த்திங்கன்னா கால் பகுதி, இடுப்பு பகுதி, இது எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு விசிபிள் ஆகிறதுனால இந்த ஷார்ட் முன்னாடி பார்த்த ஷார்ட்டை விட இது ரொம்ப நல்லாயிருக்கும். கை கால்களை உடம்போடு சேர்த்து வைக்கும்போது அது ஒரு போஸாக இருக்குது. ஸோ இதுவே இந்த கையை வெளியில் இழுத்துட்டு அங்கே வந்து ஒரு நெகட்டிவ் ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணால் அந்த ஷாட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு நெகட்டிவ் ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணியிருக்காங்க கைகளுக்கு நடுவில். ஸோ இப்போ இந்த ஷாட்டை விட இந்த ஷாட் நமக்கு அட்ராக்டிவாக இருக்கிறது புரியுது. அது மாதிரி கை கால் உடம்போடு சேர்ந்துருக்கக்கூடிய பகுதிகளை உடம்பை விட்டு விலைக்கு கொண்டு வந்து போஸ் கொடுக்கும்போது தான் நல்லாயிருக்கு. ஸோ இந்த ஃபோட்டோலையும் பார்த்தீங்கன்னா ஷோல்டர், இடுப்பு பகுதி, கால் பகுதி எல்லாமே ஒரே நேர்கோட்டில் இருக்கிறதுனால அந்த கையோட கான்ட்ராஸ்ட் லைன் நமக்கு வந்து விசிபிள் ஆகாதனால இது நமக்கு ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப போராக இருக்கும். ஸோ இந்த கைகளை கொஞ்சம் பின்னோக்கி இழுத்து அவங்க போஸ் கொடுத்தாங்கன்னா இந்த இடத்துல ஒரு நெகட்டிவ் ஸ்பேஸ் கிடைக்கும், உடம்பு தனியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து என்னாகும் அப்படின்னா இந்த உடம்பு பகுதி, முகம், அதாவது செஸ்ட் பகுதி, இடுப்பு பகுதி, இது எல்லாமே மூணையும் தனித்தனியாக பிரித்து அந்த போஸ்டரை கொஞ்சம் மாற்றினாலே போதும். இந்த ஷாட் ரொம்ப நல்லாயிருக்கு பாருங்கள். அதேமாதிரி கைகளை உடம்போடு சேர்த்து ரொம்ப கட்டி வந்து கேமராவுக்கு நேராக போஸ் கொடுக்கும்போது ஒரு மாதிரி பாக்ஸியாக தெரியுது. ஸோ இதை தவிர்க்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கைகளை வந்து உடம்போட சேர்த்துருந்தாலும் கைகள் வந்து இந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஒரு ஸ்பேஸ், ஒரு செப்பரேஷன் வந்து வேணும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா அந்த ட்ரையாங்கிள் ஷேப் க்ரியேட் ஆகுது.
ஸோ இது வந்து நமக்கு ஒரு நல்ல போஸாக இருக்குது. இந்த போஸ் அப்படி தான். இதில் பார்த்திங்கன்னா அந்த லைன்ஸ் இருக்குது, அதாவது முகத்துலேருந்து இப்படி கோடு போட்டு இப்படி வந்தால் ஒரு லைன் கிடைக்குது. அதே மாதிரி இந்த சைடும் ஒரு லைன் கிடைக்குது. ஸோ ஒரு எஸ் கர்விங் மாதிரி ஒரு கர்விங் கிடைக்குது. ட்ரையாங்கிள் ஷேப் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் பாடியில் கொடுக்கும்போது அந்த போஸ் இயற்கையாகவே அட்ராக்டிவ் ஆகிடும். இது மாதிரி லாங் க்ளோத் போடும்போது சுடிதாரில் நம்ம வந்து ஷால் போடுறதோ அல்லது சாரியில் வந்து முந்தானியை வந்து யூஸ் பண்ணி ஷார்ட்ஸ் வைக்கும்போதோ அல்லது இந்த மாதிரி பெரிய ஏதோ கோட் அந்த மாதிரி போடுறதோ இது எல்லாமே கைகளை வந்து ஹைட் பண்ணிடும். ஸோ கைகளை ஹைட் பண்ணால் அந்த போஸ் வந்து ஒரு புவர் போஸாக இருக்குது. ஸோ இதை வந்து இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறது என்ன பண்ணணும் அப்படின்னா, கைகளை விசிபிளாக தெரிகிற மாதிரி வைக்கணும். கைகளை வந்து உடம்போடு சேர்த்து வைக்காமல் விசிபிளாக வைக்கணும். ஸோ இப்போ இந்த மாதிரி வைக்கும்போது பாடியில் ஒரு லைன்ஸ் க்ரியேட் ஆகுது, அதே மாதிரி கையில் ஒரு ஸ்பேஸ் க்ரியேட் ஆகுது. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த போஸ் வந்து இப்போ பழைய முன்னாடி நம்ம பார்த்த இந்த போஸை விட இந்த போஸ் வந்து பார்க்க அட்ராக்டிவாக இருக்கிறது நம்மளால் உணர முடியுது. அதாவது இந்த உதாரணங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம மறக்கக்கூடாது. அதுமாதிரி கேமரா, அதாவது ஹேண்டை வந்து நீங்கள் வந்து போஸ் கொடுக்கும்போது கைகள் விரல்கள் ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி போஸ் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்டிஃபாக வச்சக்கூடாது. எப்போதுமே போஸ் கொடுக்கும்போது விரல் ரொம்ப சாஃப்டாக இருக்கணும். விரல்கள் சேர்ந்துருக்கிறது நல்லது. கொஞ்சம் பெரிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் ரொம்ப ஸ்டிஃபாக இந்த மாதிரி ரொம்ப கடினமாக, அதாவது கிள்ற மாதிரி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி டென்ஷனாக விரல்களாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இடுப்பில் அதாவது பொதுவாக கைகள் எங்கே இருந்தாலும் விரல்கள் சேர்ந்துருக்கணும், சாஃப்டாக இருக்கணும், ஃபீச்சர்ஸை மறைக்கக்கூடாது, ரொம்ப அழுத்தி பிடிக்கக்கூடாது. கழுத்துலையோ கன்னத்துலேயோ இடுப்பு பகுதியிலையோ எங்கே கை வச்சுருந்தாலும் விரல்கள் ரொம்ப மென்மையாக நேராக இருக்கணும், சாஃப்டாக இருக்கணும், அழுத்தி பிடிக்கக்கூடாது. இந்த மாதிரி கன்னத்தை வந்து தொட்டாலும் சாஃப்டாக தொடணும். அந்த விரலை வச்சு கழுத்தில் அழுத்தினா இந்த ஃபீச்சர்ஸ் வந்து அழுத்துகிற மாதிரி இருக்கும். ஸோ இது நிறைய பேருக்கு போசஸில் பார்த்திங்கன்னா பிகினர்ஸ் ஷூட் பண்ணக்கூடிய இந்த ஃபோட்டோகிராஃப்ஸில் அல்லது புதுசாக மாடல் வந்து அவங்க போஸ் கொடுக்கும்போது இந்த மாதிரி கைகள் விரல்களை அழுத்தி பிடிப்பாங்க. அது அப்போ வந்து நம்ம அதை அவங்களுக்கு எடுத்து சொல்லி அதை சரி செய்ய வேண்டும். ஒரு ஹெட்லைட்டுக்கு முன்னாடி ஒரு மான் அந்த மாதிரி ஏதோ ஒன்று வந்துச்சுன்னா அது எப்படி ஃப்ரீஸாகி நிற்குமோ, அதுக்கு எங்கிட்டு போகிறதுன்னு தெரியாதோ, அந்த மாதிரி கேமரா பார்த்தா சில பேர் இப்படி ஃப்ரீஸாகி நிற்பாங்க. அவங்களுக்கு கைகளை எங்கே வைக்கிறது, கால்களை எங்கே வைக்கிறது, முகத்தை எங்கே வைக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தெரியறதில்ல. ஸோ அது வந்து நம்ம அவங்கள கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி அவங்களுக்கு ஃபோட்டோஸை காமிச்சு அதை அவங்கள என்கேஜ் பண்ணி கொஞ்சம் அவங்களுக்கு நம்மக்கிட்ட போஸ் கொடுக்குற மாடலில் நம்ம ஊக்குவிக்கணும். அவங்களுக்கு கான்ஃபிடன்ட் கொடுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. அதை வந்து நம்ம பல்வேறு வழிகளில் நம்ம அந்த முயற்சி செய்யணும். ஒருவேளை அவங்களுக்கு வந்து ஃபோட்டோகிராஃபி போஸிங்கில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருந்தாலுமே கேமராக்கு முன்னாடி நிற்கும்போது அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு மாதிரி இறுக்கத்தை வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள்ட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்து அவங்கக்கிட்ட கொஞ்சம் நல்ல விஷயங்களை சொல்லி அவங்களுக்கு நம்பிக்கை கொடுத்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அந்த ஷார்ட்ஸ் எடுத்து நம்ம காட்டும்போது தானாகவே அவங்களுக்கு கான்ஃபிடென்ட் வரும், தைரியம் வரும். அவங்க வந்து அந்த போஸஸை வந்து சரளமாக கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஃபோட்டோ பார்க்கும்போது அந்த ஃபோட்டோவில் என்ன ப்ராப்ளம் இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ அது நம்ம வந்து பார்த்து தான் நமக்கு அது பழகும். நம்ம உடனே பார்க்கும்போது தெரியறதில்ல, இதெல்லாம் ஒரு பிரச்சனையாகவே தெரியாது ஆரம்பத்தில். இது வந்து நமக்கு வந்து எடுக்க அந்த ஃபோட்டோஸை நம்ம சிஸ்டத்தில் பார்க்கும்போது தான் நமக்கு இந்த மாதிரி இருக்கலாம், இந்த போஸ் வந்து இப்படி இருந்திருக்கலாம் அப்படின்னு நமக்கு தோணும். ஸோ இதுதான் நம்ம கண்ணு கொடுக்கக்கூடிய பயிற்சி. அதை நம்ம தொடர்ந்து வந்து இந்த மாதிரி புகைப்படங்கள் எடுத்து நம்ம வந்து அதை பார்க்கும்போது தான் நமக்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம் வருது அப்படிங்கிறத உணர முடியும். அந்த அடிப்படையில் தான் இவங்க அனுபவங்களை வந்து அவங்க இந்த புத்தகத்தில் பதிவு செய்கிறாங்க. ஓகே நண்பர்களே, இந்த 3வது பார்ட்டில் நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னா, போஸிங் கொடுக்கும்போது பாடி போஸ்டர் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ கழுத்து, மிட் செக்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து அவங்க ப்ராப்பரான ஒரு லென்த்தில் வச்சுக்கணும். கழுத்தை ரொம்ப சுருக்கக்கூடாது. உங்கள் உடம்போட ஹைட்டை வந்து ரெடியூஸ் பண்ணாத மாதிரி பாடி ஸ்ட்ரக்சர் இருக்கணும். உடம்பை சுருக்கி உடம்பை வந்து ரொம்ப ஷார்ட்டாக காட்டுற மாதிரி, ஏன்னா ஃபோக்கல் லென்த்தை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. பாடி ஃபேஸிங் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. பாடியை வந்து அந்த மாதிரி இருக்கும்போது அதை நம்ம ரொட்டேட் பண்ணி எடுக்கணும். அதுமாதிரி கை கால்களை உடம்போட ஒட்டி வச்சு நிறைய போசஸ் கொடுக்கக்கூடாது. அது பாடியை வந்து பாக்ஸியாக காமிக்கும். பாடி போஸிங் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு ஷார்ட்லேயுமே இந்த விஷயங்கள் எல்லாம் கவனிக்கணும். கிளாத் வந்து பேக்கி கிளாத், அதாவது ரொம்ப அகலமான கிளாத்தாக வந்து நம்ம பயன்படுத்தும் போது கைகளை அதுக்குள்ளே மறைக்கக்கூடாது. உடம்பு பாடியோட ஸ்ட்ரக்சரை மறைக்கக்கூடாது. அந்த கிளாத்தை அட்ஜஸ்ட் பண்ணி ஷார்ட்ஸ் எடுக்கணும். அதுமாதிரி கைகளை, உள்ளங்கைகளை, விரல்களை வந்து நேராக வச்சு ஷார்ட்ஸ் வைக்கணும். விரல்களை வந்து ரொம்ப ஸ்டிஃபாக வச்சக்கூடாது. உடம்போட பகுதியை அழுத்தி எடுக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தோம். உள்ளங்கைகளை வெளியில் நீட்டி வெளியில் காமிச்சோ ஷார்ட்ஸ் வைக்கக்கூடாது.
கைகளோட பிளேஸ்மெண்ட் வந்து ரொம்ப சரியாக இருக்கணும். அது எந்த இடத்துல வச்சா கைகள் வந்து உடம்போட பாடியோட ஃபீச்சர்ஸை ஃபேஸோட ஃபீச்சர்ஸை மறைக்காத மாதிரி இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ நம்மளுடைய எக்ஸ்ப்ரெஷன், அவங்களுடைய ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன் வந்து ரொம்ப கூலாக ஹாப்பியாக இருக்கணும். அது ஷாட்டுக்கு தேவையான மாதிரி இருக்கணும். அதுக்கான அவங்களுக்கு அது போஸ் கொடுக்கும்போது அவங்களுக்கு தேவையான பயிற்சிகளையும் அவங்களுக்கு தேவையான விளக்கங்களையும் நம்ம கொடுத்து அவங்களுக்கு அதை புரிய வச்சு எடுக்கணும். கூலாக அவங்கள ட்ரீட் பண்ணணும். அது மூலமாக நமக்கு நல்ல ஷார்ட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அந்த சாப்டரில் சொல்லியிருக்கிறாங்க. போசிங் ஃபிட்ஃபால்ஸுங்கிற இந்த சாப்டர் இதோட முடிவடைகிறது. இன்னொரு சாப்டருக்கான வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த புத்தகம் வேணுங்கிறவங்க என்னுடைய எண்ணுக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய் சொல்லுங்கள், நான் சென்ட் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிறீங்க, நிறைய பேர் ஷேர் பண்ணிகிட்ருக்கிறீங்க. எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி வணக்கம் நண்பர்களே.